ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த வீடியோ. ஸோ நான் உங்கள் வசி, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதிரா விலாக். ஸோ இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடைக்கானலில் பக்கத்தில் இருக்கிற பூம்பாறையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போனால் ஒரு லக்ஸரியான ரெசார்ட்டுக்கு பற்றின வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசார்ட்டுக்கு எப்படி போகிறது, இந்த இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்ற ஃபுல் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பைக் ரைடில் நம்ம கொடைக்கானல் மலையில் நம்ம ட்ரைவ் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அதிராக்கு அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் அதிராக்கு கிடச்சிருக்கும். ஸோ ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் டைம் அவரோட லாங் ட்ரைவ் ப்ளஸ் வந்து ஒரு மவுண்டனில் பைக் ரைட் பண்ணுறது. ஸோ வேறு லெவலாக இருந்துச்சு. யாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க வீடியோ எடுக்கிறதுக்காக. ஏன்னா மவுண்டன் ஏரியாவில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பைக்கை ட்ரைவ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் காட்டுறதுக்காக எடுத்திருந்தேன், யாரும் ட்ரை பண்ண வேணாம். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எங்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலை வந்து ரீச் ஆயிருங்க. ஸோ கொடைக்கானலுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்வர் ஃபால்ஸ் வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளும் இந்த சில்வர் ஃபால்ஸில் வந்து பல நிமிஷங்களை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 4-5 ஃபோட்டோஸை எடுத்துகிட்டு நம்ம வந்து சில்வர் ஃபால்ஸ்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிடையாது. நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்திருந்தோம். ஸோ எங்களோட வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்திருந்தோம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை February 23 நம்ம வந்து ரெசார்ட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ சில்வர் ஃபால்ஸில் நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ கொடைக்கானல் வந்து போகணும். ஸோ கொடைக்கானல் வந்து நம்ம ரீச் ஆனதுக்கப்புறம் கொடைக்கானலிருந்து ஒரு 20 or 25 கிலோமீட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பூம்பாறை ரீச் ஆயிடுவோம். ஸோ நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு சூப்பரான வியூ வந்து பார்த்திங்கன்னா பூம்பாறை. கீழே வந்து குட்டி குட்டி வீடுகளாக இருக்கோ அது ஃபுல்லாமே பூம்பாறையோட கிராமங்கள், அதோட சுற்றின உள்ள வீடுகள். பூம்பாறையிலே என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கிளாம்ப் ஹவுஸ் இருக்கும். ஸோ அந்த கிளாம்ப் ஹவுஸ் நம்ம போகும்போது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றா காட்டுறேன். ஸோ இதோட வியூஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே ரசித்து பாருங்கள். நாம் வந்து அந்த ரெசார்ட்டுக்கு வந்து நம்ம பூம்பாறை வழியாகவும் போகலாம், இல்லைனா நம்ம வந்து கூக்கல் லேக்கில் இருந்து உள்ளே வரலாம். ஸோ கூக்கல் லேக்கு போயிட்டு வர்றது தான் பெஸ்ட்டு ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா பூம்பாறையிலேருந்து அந்த ரெசார்ட்டுக்கு போகிற பாதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப மோசமான ஒரு பாதையாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் காரில் வர்றீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பைக்கில் வர்றீங்கன்னா பைக்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து பைக்கில் சப்போஸ் வர்றதுன்னா நீங்கள் கூக்கல் லேக் போய் அங்கேருந்து கொஞ்சம் வரலாம். ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா சுற்றுற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல. நீங்கள் ஒரு நல்ல ரோட்டில் சேஃபாக வந்து இப்போ ரீச் ஆகிடலாம். நாங்கள் இந்த ரோடை பார்க்காம நாங்கள் இந்த ரோட்டில் வந்ததுனால கொஞ்சம் திணற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ நம்ம போகிற வழியிலே பார்த்திங்கன்னா பூம்பாறைக்குள்ளே போய் தான் வருவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பூம்பாறையில் ரொம்ப வந்து ஃபேமஸான கிளாம்ப் ஹவுஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ முன்னாடி இருந்த இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2, 3, 4 அந்த மாதிரி இந்த கிளாம்ப் ஹவுஸ் இப்போ வந்து எக்கச்சக்கமாக வந்து அங்கங்கே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பூம்பாறை ப்ரைவேட் ஃபால்ஸ். ஸோ நீங்கள் என்ன சொல்லலாம், ஏன்னா பூம்பாறை தாண்டி தான் போகிறேன், நீங்கள் ஏன் சுற்றி பார்க்கலன்னு சொல்லிட்டு. ஸோ பூம்பாறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமையான ஒரு கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயிலில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னால் செம்ம ரஷ்ஷு. ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த டிராஃபிக்லேயே மாட்டிக்கிட்டோம். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்க டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பி நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் அந்த ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ தட்டி தடுமாறி ஓரளவுக்கு கண்டுபிடிச்சி வந்தாச்சு அந்த ரெசார்ட்டை. ஸோ ரெசார்ட்டை பற்றின ஃபுல் வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். நம்ம ரெசார்ட்டுக்குள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் கேட் இருக்கும். ஸோ அந்த கேட்டை தாண்டி நம்ம போய் பைக்கை பார்க் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து பைக் வந்து நீங்கள் பைக்கும் பார்க் பண்ணலாம், இல்லை காரும் நீங்கள் பார்க் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு பெரிய ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசார்ட்டை பற்றி நான் சொல்லணும்னா, இந்த ரெசார்ட் வந்து அமைஞ்சிருக்கிறது வந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்மில் தான் இந்த ரெசார்ட்டை நமக்கு வந்து அவங்க பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மொத்தம் 3 லக்ஸரி ஹவுஸ் இருக்குது. ஸோ அந்த 3 லக்ஸரி ஹவுஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து நாங்கள் 2ஆவது நம்பரை புக் பண்ணியிருந்தோம். 3மே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் எதுவுமே அவ்வளோ பெருசாக இருக்காது. அடுத்ததாக நம்ம செக்இன் ப்ராசஸ் தான். ஸோ செக்இன் வந்து இங்கே டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 PM நெக்ஸ்ட் டே 12 PM வரைக்கும் வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ 1 PM செக்இன், 12 PM செக் அவுட்.
ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக்இன் ப்ராசஸ் முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். நீங்கள் வந்து புக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% வந்து அமௌண்ட் நம்ம ஜிபே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் வந்து செக்கிங் பண்ணும்போது நம்ம அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இதுக்காக ஜிபே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜிபே யூஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்னென்னா ஜியோ சிம் மட்டும்தான் எடுக்கும். வேறு எந்த சிம்மும் நெட்வொர்க் கவரேஜ் இருக்காது. ஸோ நீங்கள் புக்கிங் பண்ணும்போது அவங்களே எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க. நம்ம செக்கிங் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ நான் ரூம் டூர் காட்டுறேன். ரூம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஒரு லக்ஸரியான ஒரு வீட்டுக்குள்ளே போகிற ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கதவை நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எடுத்தோடனே ஒரு சின்ன ஹால் இருக்கும். இந்த ஹால்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் உட்கார சோஃபா. இந்த சோஃபா ஒன்லி சோஃபா மட்டும் கிடையாது, இதை வந்து நம்ம பெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன் வந்தாங்களா அவங்களே நம்ம அந்த சோஃபாவில் படுக்கிற வைக்கிற மாதிரி இருக்கும். அதோட ஒரு வார்ட் போர்டு. ஸோ வார்ட் போர்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக நல்லா ஸ்பேஷியஸாகவே இருந்துச்சு. நிறையா ட்ரெஸ் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. வித் வந்து மிரரோட சூப்பராக இருந்துச்சு. பக்கத்தில் ஒரு சின்ன டேபிளில் கெட்டில், நமக்கான ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் ஒரு டிவியுமே வச்சுருந்தாங்க. டிவியோட சேர்த்து ஜியோவும் இருக்கும். ஸோ ஜியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஒய்ஃபையும் இருக்கும். ஸோ அந்த ஒய்ஃபை பாஸ்வேர்டு நீங்கள் செக்கிங் பண்ணோடனே அவங்களே வந்து ஒய்ஃபை பாஸ்வேர்டு எல்லாமே சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் காட்டுறேன். ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு லக்ஸரியான ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக 24 ஹவர்ஸ் வந்து வாட்டர் ஹீட்டருமே இருக்குது. ஸோ வாட்டர் ஹீட்டர் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும். நமக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம வந்து வாட்டர் ஹீட்டரை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து அக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வைஃபையோட சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளோட பெட் இது தான். ஸோ இந்த பெட்டில் வந்து என்ன உங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் காத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட வியூ தாங்க. ஸோ சப்போஸ் இந்த ஸ்க்ரீனை நீங்கள் விளக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேறு லெவல் வியூ கிடைக்கும். ஸோ இந்த பெட்டில் நீங்கள் படுத்துக்கிட்டே அப்படி ஒரு அழகாக ரசிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் அந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரீனை நான் விளக்கி காட்டுறேன். ஸோ ஒரு அழகான அற்புதமான சூப்பரான ஒரு வியூ வந்து உங்களுக்கு இந்த பெட்ரூம்லேருந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் வரலாம். இவ்வளோ தூரத்தில் மலை உச்சியில் யாருமே இல்லாத இடத்துல ஒரு ரெசார்ட் இருக்கே, இங்கே சேஃபான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக இங்கே பக்கா சேஃப், 100% சேஃபில் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிசிடிவி கேமரா இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. சுற்றி இந்த ஃபார்மில் வந்து ஒர்க் பண்ணுற பசங்களும் இருக்காங்க. அவங்களுமே சூப்பராக நம்ம வந்து கோஆப்ரேட் பண்ணுறாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சோனுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் வந்து நம்ம வடக்கன் நண்பர் தான். ஸோ அவர் அருமையாக பார்த்துக்கிட்டாரு, சூப்பராக பார்த்துக்கிட்டாரு. அவருக்கு ஒரு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ மூலமாக நான் அவருக்கு ஒரு நல்லா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம அதிலேருந்து டோரை ஓப்பன் பண்ணி வெளியில் வந்தோடனே நமக்கு வந்து ஒரு டைனிங் ஏரியா ப்ளஸ் வந்து ஒரு குடம் இருக்கும். ஸோ அந்த குடம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. மார்னிங் ஆர் மத்தியானம் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்காக சூப்பராகும். ஈவினிங்கில் சூப்பராக ஒரு டீ குடிச்சிட்டு நம்ம வியூவை பார்த்துட்டு அழகாக நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த வியூ தாங்க. இந்த வியூக்காக நம்ம எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம். ஸோ நம்ம செக்கிங் பண்ணோடனே நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக சூடான ஒரு ரோஸ் ஃப்ளவர் டீ கொடுத்தாங்க. ஸோ நம்ம அந்த டீயை குடிச்சிட்டு ஸோ வந்த டயர்டில் கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் தூங்கியாச்சு. ஸோ இந்த ரெசார்ட்டோட ஈவினிங் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 5:45 எடுத்தது. ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். 5:45 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வந்து அவ்வளோ ஒரு சில்னஸ், செம்ம ஒரு கூலிங்காக இருந்துச்சு. அப்படி ஒரு வைப்பு. ப்ளஸ் வந்து இந்த இடத்துல வந்து எந்த ஒரு டிராஃபிக் சவுண்டோ இல்லை மற்ற மனுஷங்கள் சவுண்டோ எதுவுமே கேட்காது. உங்களுக்கு நேச்சரோட சவுண்டு மட்டும்தான் உங்களுக்கு இங்கே கேட்கும். உங்கள் மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை இந்த ரெசார்ட்டை இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுருக்கோம். ஸோ ஈவினிங் டயத்தில் நமக்கு வந்து காஃபி கொடுத்தாங்க. அந்த காஃபியை வந்து சூப்பராக ஒரு நல்ல வியூவோட உட்காந்து என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிட்டோம். ஸோ உங்களை வந்து அடுத்து நைட் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். காஃபி டைம் முடிச்சுட்டு நம்ம நைட்டு டின்னருக்கு வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ டின்னரோட மெனு என்னன்னு சொல்லி நம்மள்ட்ட கேட்டாங்க. நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக பைக்கில் ட்ராவல் பண்ணனால ஒழுங்காக சாப்பிட்ல, எங்களுக்கு வந்து மீல்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னதுனால சிக்கன் பெப்பர் கிரேவி ப்ளஸ் வந்து ஒரு பருப்பு டால் வச்சு அங்கேயே ஃபார்ம்லேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்த கேரட் ப்ளஸ் வந்து முட்டைக்கோஸை வச்சு பொரியல் மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ டேஸ்ட் வந்து நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. சூப்பர் டேஸ்ட், எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 8:30 டின்னர் சாப்பிடும்போது நான் ஷூட் பண்ணது. ஸோ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். வெறும் காற்று சவுண்டு மட்டும்தாங்க கேட்கும். உங்கள் மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு அந்த வியூவை பார்த்துக்கிட்டு நம்ம உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சூப்பரான தரமான இடங்க. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இங்கே வந்து நீங்கள் விசிட் பண்ணி உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போங்க.
ஸோ நைட் வந்து நம்ம டின்னரையும் முடிச்சுட்டு அடுத்த நாள் விடிய காலம் உங்களுக்கு இந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வியூக்காகவே நீங்கள் இந்த பிளேஸ்க்கு வந்தே ஆகணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 6 o'clock போல் நம்ம வந்து ஷூட் பண்ண வீடியோ தான் இது. ஸோ விடிய காலம் 6 மணிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் வியூ. ஸோ 6 மணிக்கு சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த வியூ, இப்போ நம்ம வந்து சூரியன் வந்ததுக்கப்புறம் எடுக்கிற வியூவையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். எயிட் ஓ கிளாக்லாம் நம்ம வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபார்மை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பியாச்சு. இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வியூவோட சேர்த்து இவங்க வந்து ஆர்கானிக்காக ஃபார்ம்ஸ் வச்சுருக்காங்க. என்னென்ன ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஃப்ளவர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நிறைய விதமான ஃப்ளவர்ஸ் வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தால் பார்க்க முடியும். இதுலேயும் வந்து அதிகபட்சமாக வந்து ஸ்ட்ராபெரியை வந்து நீங்கள் இங்கே பார்க்க முடியும். ஸ்ட்ராபெரி வந்து இங்கே வந்து ஃபார்மில் வந்து அவங்க உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதோட செடியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் ஒரு ஸ்ட்ராபெரியை காட்டுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு நீங்கள் போன டயத்தில் உங்களுக்கு ஸ்ட்ராபெரி வந்து பழுத்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து ஒரு ஸ்ட்ராபெரி நீங்கள் பருங்கி டேஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் போகும்போது நான் எனக்கு ஒன்று, என் ஒய்ஃபுக்கு ஒன்று, அதிராக்கு ஒன்று வந்து ஒவ்வொரு ஸ்ட்ராபெரி வந்து கேட்டால் அவங்க கொடுத்தாங்க. ஸோ அதோட இமேஜ் நான் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம சுற்றி பார்த்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் தான் இங்கே வேலை பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர் முட்டைக்கோஸை வந்து பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ பெருசாக சூப்பராக கலராக இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ப்ரொக்கோலி, முட்டைக்கோஸு, காலிஃப்ளவர், ஸோ இந்த மாதிரி ஃபார்ம்ஸில் வந்து அவங்க வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு. அது போக ஒரு சில செடிகளுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க தனியாக செப்பரேட்டாக வந்து வளர்க்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லோக்கல்ஸில் வந்து அவங்க ஹோல்சேல் மாதிரி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இங்கேயே அவங்க பறித்து என்ன வெயிட்டோ அந்த வெயிட்டுக்கான அமௌண்ட்டை வந்து நீங்கள் கொடுத்து வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் ஃப்ரெஷ்ஷாக. இல்லை நீங்கள் 1-2 பறித்து நீங்கள் சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம். ஸோ நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை பார்த்தேன். இது வந்து எனக்கு என்ன செடி இல்லை அது என்ன பழம்னு எனக்கு தெரியலை. ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதோட நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகி வந்துருச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் மெனு என்னன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதிராக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பொங்கல் வந்து நாங்கள் கேட்டிருந்தோம். வெண்பொங்கல், சாம்பார், சட்னி, வடை கேட்டிருந்தோம். ஸோ நம்ம கேட்டதே வந்து சூப்பரான டேஸ்ட்டில் அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ வேறு லெவலாக இருந்துச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு. அதுவும் ஒரு நல்ல வியூவோடு சாப்பிட்றதுக்கு. ஏன்னா நல்ல ஒரு சன்லைட் ப்ளஸ் வந்து ஒரு கூலிங்கான கிளைமேட் ப்ளஸ் ஒரு நல்ல வியூ எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ சாப்பிட்டுட்டு இந்த ரெசார்ட்டுக்கு பின்னாடி இருக்க அந்த வியூவையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை காட்டிட்டு நம்ம வந்து செக் அவுட் பண்ணுற டைம் வந்துருச்சு. ஸோ செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம போன இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசார்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மன்னவனூருக்கு போயிருந்தோம். ஸோ மன்னவனூரில் நம்ம என்னென்ன பார்த்தோன்றதை அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோவில் தொடர்ந்து வரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மன்னவனூர் நம்ம ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் ஊருக்குள்ளே நுழைஞ்சோடனே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த செம்பரியாட்டு பண்ணைன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு விஷயம் தட்டுப்படும். ஸோ இதில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுக்காக உள்ளே போனோம்னா நமக்கு வந்து அடல்ட்ஸுக்கு வந்து 20 ரூபீஸும் குழந்தைக்கு வந்து 10 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. 5 வயசுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல சீசனில் போனீங்கன்னா மன்னவனூர் இந்த லேண்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ நாங்கள் போயிருந்த இந்த பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காஞ்சு கருவாடாக தான் இருக்குது. ஆல்ரெடி நாங்கள் வந்து வேகமான் போயிருந்தோம். ஸோ நாங்கள் போன டயத்தில் இதே தான் மிடோஸ் வந்து ஃபுல்லாக காஞ்சி போய் தான் கிடந்துச்சு. ஸோ இந்த டிக்கெட் எடுத்ததுக்கு என்ன ஒருத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேபிட் ஃபார்ம் பார்க்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ரேபிட் வந்து உள்ளே வந்து அவங்க வளர்க்குறாங்க. ஸோ நாங்கள் போன டயத்தில் எல்லா ரேபிட்ஸுமே குட்டி போட்டுருந்துச்சு. பார்க்குறக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. விதவிதமான சைஸில் பெருசாக கலர்ஸில் நிறையா கலர்ஸில் வந்து ரேபிட்ஸ் நீங்கள் இங்கே இந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அந்த வீடியோ நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள்.
அங்கே சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்து வந்தது வந்து பார்த்திங்கன்னா மன்னவனூர் பார்க்குக்கு வந்தோம். ஸோ இந்த பார்க்கில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஜிப்லைன் போகலாம், ஹயாக்கிங் போகலாம், போட்டிங் போகலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக இதே வந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்தோம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட்டுக்கு வந்து நம்மள்ட்ட அமௌண்ட் வாங்குறாங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் ஜிப்லைன் போகிறீங்க இல்லை போட்டிங் போகிறீங்க, நீங்கள் எந்த ரைடிங் போகிறனாலும் என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் டிக்கெட் வாங்கிடணும். அங்கே உள்ளே வந்து டிக்கெட் வந்து அவங்க சேல் பண்ண மாட்டாங்க, இங்கேயே வாங்கிடணும். ஸோ அதை சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பல்சரி கேஷ் மட்டும்தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இங்கே ஆன்லைன் பேமெண்ட் எதுவுமே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம அந்த லேக்குக்கு மன்னவனூர் லேக் வந்தாச்சு. ஸோ இந்த லேக்கில் பாருங்கள், போய் ஒரு டிஸப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா நம்ம போனது மத்தியான நேரத்தில். ஸோ வந்து கூட்டமே கிடையாது, எந்த ரைடுமே யாருமே போகலை. எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அமைதியாக படுத்து கிடந்தாங்க. ஸோ நம்ம போயிட்டு ரெஸ்ட்டாக வந்து அந்த பெஞ்சு கீழே உட்காந்து உங்களுக்கு இந்த வியூவை நாங்கள் காட்டிட்டு இந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நீங்கள் சப்போஸ் மன்னவனூர் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங் போங்க, இல்லைனா வந்து ஈவினிங் போங்க. தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா மத்தியான நேரத்தில் போகாதீங்க, கண்டிப்பாக டிஸப்பாயின்மெண்ட் ஆயிடுவீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ரெசார்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போய் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.